திமுகவுடைய மகளிர் அணி மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு. அதுதான் அதுல ஹைலைட். ஏன் மேற்கு மண்டலம் அதுதான் வந்து மிக முக்கியமானது. சமீப நாட்கள்ல வரக்கூடிய சர்வேக்கள்ல மேற்கு மண்டலத்துல தாவேகாவுக்கு வந்து அதிகமான செல்வாக்கு உயர்ந்துகிட்டு இருக்கு. அதிகமான பெண்கள் செல்வாக்கு அதிகமாகுது. பொதுவாவே பெண்களுடைய வாக்கு அப்படின்றது விஜய்க்கு போகும், தாவேகாவுக்கு போகுன்ற பேசுபொருள் தொடர்ந்து களத்துல இருக்கு. இந்த கூட்டத்தை பார்த்து கதறுவாங்கன்னு சொன்னது ஒரு சிந்தனையை ஏற்படுத்துது. யார் கூட்டத்த பார்த்து யார் கதறாங்கன்றது ஃபன்னி பாய். இல்ல தெரியல. ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்து கதறுவாங்க அப்படின்னா, அப்ப நீங்க எந்த கூட்டத்த பார்த்து நீங்க கதறி இருக்கீங்க? ஆ, இது நல்ல கேள்வி இது. கூட்டத்த பார்த்து மத்தவங்க கதறாங்கன்னா, அப்ப நீங்க ஏதோ ஒரு கதறி இருக்கீங்களா? கூட்டத்த பார்த்து நீங்க கூட்டம் தான் ஓட்டா மாறாதே. ஆ, கூட்டம் தான் ஓட்டா மாறாதே. அதான். அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம பத்திரிகையாளர், அரசியல் கிச்சன் கேபினெட்வாங்க. அப்பலாம் நான் நம்ப மாட்டேன். ம். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு. வீட்ல பெண்கள் போய் வீட்ல முடிவு பண்ணிட்டாலும் சரி, நாட்டுல முடிவு பண்ணா அத மாத்தவே முடியாது அப்படின்றாரு. சகல நீ பாதிக்கப்பட்டிருக்கியா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. மகளிருக்கான ஆட்சி அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நெறைய நடந்துகிட்டே இருக்கு. அவங்களுடைய பக்கங்கள்ல நெறைய நடந்துகிட்டு இருக்கு. இங்க நாட்டுல வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் போராட்டம் 4வது நான்கா இன்னைக்கு தொடருது. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடருது. அங்கேயும் பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள தான் கைது பண்றீங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது. அங்கேயும் பெண்கள் இருக்காங்க. அவங்கள தான் கைது பண்றீங்க. ஆனா மகளிருக்கான ஆட்சி தமிழ்நாட்டுல நடக்குது. உத்தரப்பிரதேசத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் நம்ம சிங்கப்பூர பாத்துறக்கூடாது. சிங்கப்பூருக்குலாம் எங்க போறீங்க? அதர் கண்ட்ரீஸ்க்கு போகாதீங்க. வேண்டாம். இங்க லோக்கல்லயே இந்தியாக்குள்ள பேசுங்க. தான் இருக்கணும். மாப்பி, ஊப்பி தான் நமக்கான எக்ஸாம்பிள். நீங்க சிங்கப்பூர்ல சிபி எடுத்துட்டு வரக்கூடாது. எஸ்பி எடுத்துட்டு வரக்கூடாது. மாப்பி, ஊப்பியோட நிறுத்திருங்க. இன்னைக்காவது நம்ம சைக்கிள்ல போறோம், அடுத்தது நம்ம வண்டியில போணும், அடுத்தது நம்ம கார்ல போணுன்ற எண்ணம்லாம் வந்துரக்கூடாது. நான் சொல்றேனே, அதர் கண்ட்ரீஸ நீங்க இது பண்ணிக்காதீங்க. உங்க உள்ளுக்குள்ளாரே யார் உங்களுக்கு போட்டியா இருக்காங்களோ, உங்களுக்கு கீழ இருக்காங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணீங்க. இவங்கள விட நான் சிறப்பா இருக்கேன் அப்படின்றத நீங்க சந்தோஷப்பட்டுங்க. அவங்களோட தலை குனியாம அப்படியே ஆமா. வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். ஓரணியில் தமிழ்நாடு, மகளிருக்கான ஆட்சி தமிழ்நாடு ஆட்சி அப்படின்னு நீங்களே உத்வேகப்படுத்திக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். கான்ஃபிடென்ட்டா இருங்க.